பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24, 25, 26 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த 3 நாள் நியூஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தேர்தல் சார்ந்த செய்திகள் தான், சரிங்களா? அதனால் நம்மளுக்கு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் முழுவதுமாக இந்த திட்டங்கள் சார்ந்து வரும். இப்போதைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பதிவான மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 85.15%. இதில் அதிகபட்சமான வாக்குகள் பதிவானது கரூர் மாவட்டத்தில் 92.66%, அதுக்கடுத்து தருமபுரி மாவட்டத்தில் 90.14% பதிவாயிருக்கு. மூன்றாவதா ஈரோடு மாவட்டம், அது 90.10% வாக்குகள் பதிவாயிருக்கு. வாக்குகள் அதிகமாக பதிவானதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் தான், சரிங்களா? SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதில் அந்த மொத்தம் 97.37 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செஞ்சாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வேற மாவட்டத்துக்களோ இல்லை வேற வெளிநாடுகளுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெயர்ந்து போனவங்க, அவங்களோட வாக்குகள் நம்ம இந்தியாவில் கிடையாது. அது போக 26.9 லட்சம் பேர் உயிரிழந்தவர்களாக கருதப்பட்டிருக்காங்க. அதனால பிளஸ் 3.98 லட்சம் பேர் இரட்டை பதிவு வாக்காளர்கள் கொண்டவங்களா இருந்திருக்காங்க, சரிங்களா? இவங்க எல்லாம் நீக்குனதுனால தான் பிளஸ் அது போக கூடுதலாக என்ன விஷயம்னா 14 லட்சம் பேர், சரிங்களா? 14 லட்சம் பேர் புதிய தலைமுறை வாக்காளர்களாக உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுதான் காரணம், சரிங்களா? அந்த நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவையும் அவங்க வாக்கு செலுத்தாமல் இருந்தாங்க. அதனால ரேஷியோ படி வாக்கு எண்ணிக்கை கம்மியாகவே காமிச்சிருந்துருக்கு. அது போக புதிய வாக்காளர்கள் உள்ளே சேர்ந்ததுனால இந்த வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கு, சரிங்களா? மொத்தம் 5.83 கோடி பேர் வாக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. மே 4ஆம் தேதி நம்மளுக்கு ரிசல்ட், சரிங்களாப்பா? அதனால் அப்போ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 24ஆம் தேதி வேறு நியூஸு நம்மளுக்கு உள்ள எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கு சார்ந்த நியூஸு தான், உள்ள வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நேராக இதில் விளையாட்டு செய்தி மட்டும் பார்ப்போம். இதில் விளையாட்டு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகிப்தில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் நடக்குது. இதில் ஜூனியர் மகளிர் பிரிவு 50 மீட்டர் ரைஃபிளில் பிராச்சி கெய்க்வாட் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வன்ஷிகா சௌத்ரி அவங்களும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? பிராச்சி, வன்ஷிகா இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. இது துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, சரியா? ஜப்பானில் ஆசிய போட்டி நடக்குது 2026. அப்போ இது கேட்கலாம், ஆசிய போட்டி 2026 எங்கே நடக்குது அப்படின்னா ஜப்பானில். அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2028 நடைபெறுது. எங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரில் அமெரிக்காவில் நடைபெறுது. இதே முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. நாஸ்காமோட புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காங்கப்பா. யாருன்னா ஸ்ரீகாந்த் வேலமாங்கண்ணி, சரிங்களா? ஸ்ரீகாந்த் வேலமாங்கண்ணி அப்படின்றவர் நாஸ்காமோட புதிய தலைவர். நாஸ்காமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீசஸ் கம்பெனிஸ், சரிங்களா? நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீஸ் கம்பெனிஸ், சரிங்களா? அந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. அது பேர் தான் நாஸ்காம். அதோட புதிய தலைவர் ஸ்ரீகாந்த் வேலமாங்கண்ணி, சரியா? இன்னொன்று, அரிசி ஏற்றுமதியில் நம்ம தான் முதலிடம். 2024-25 நிதியாண்டில் நம்ம தான் முதலிடத்தில் இருந்தோம். அது குடியரசுத் தலைவர் உரையிலே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏற்றுமதி குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா இந்த போர் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறதுனால ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு, சரியாப்பா? ரைட், ஓகே. வேறு 24 அவ்வளோதான் நியூஸ். ஒரு 3 நியூஸ் தான் இருக்குது. 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம் உள்ள என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரொம்ப நியூஸ் இல்லையே அப்படின்றதுக்காக ரொம்ப அழுத்திலாம் படிக்க வேணாம், தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்களேன், அதாவது வாக்குப்பதிவு 2011 அதிகபட்சமாக 78.212% பதிவாயிருக்கு. அதான் இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. அப்போ கேட்கலாம், 2026க்கு முன்பு எந்த தேர்தலில் அதிக வாக்கு எண்ணிக்கை நிகழ்ந்துச்சு அப்படின்னா 78.12% வாக்கு எண்ணிக்கை 2011 தேர்தலில், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் 85% பதிவாயிருக்கு, சரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1967 அறிஞர் அண்ணாதுரை வந்தார் பார்த்தீங்களா? அப்போ 76.57% வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்து நாட்டில் 12 துறைமுகங்கள் 915.17 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க.
ஆக்சுவலாக ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 904 மெட்ரிக் டன் சரக்குகளை ஒரு ஆண்டுக்கு கையாளணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 12 துறைமுகங்கள், சென்னை தூத்துக்குடி வஉசி துறைமுகம் சேர்ந்து, சரிங்களா, சென்னை காமராஜர் துறைமுகம் ப்ளஸ் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் சேர்த்து அவங்க 2 பேருமே, சரிங்களா, 2 பேருமே தனித்தனியாக 915.17 மெட்ரிக் டன் சரக்கை வந்து கையாண்டிருக்காங்க. சரிங்களா, சென்னை 12 துறைமுகங்கள் நாட்டின் நிதியாண்டில் அதாவது 12 துறைமுகங்கள் சேர்ந்து 12 துறைமுகங்கள் சேர்ந்து 915.17 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க. அதில் சென்னை காமராசர் துறைமுகமும் தூத்துக்குடி வஉசி துறைமுகமும் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. 2038 ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்துறதுக்காக இந்தியா விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் நடைபெற போகுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்த இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எங்கே நடைபெற போகுது, எந்த ஆண்டு நடைபெற போகுது அப்படின்னா 2030ஆம் ஆண்டு. இன்னொன்று 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க, பட் இன்னும் பெர்மிஷன் வரலை. சரிங்களா, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த டார்கெட் இயர்ஸை மட்டும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கு இந்தியா வந்து அனுமதி கோரியிருக்காங்க. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் தான் நடைபெற போகுது. 2038 ஆசிய விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. சரியாப்பா, இதை மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து விளையாட்டுன்னு மட்டும் நம்மளுக்கு பார்க்கக்கூடாது. இந்த விளையாட்டை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, வெளிநாட்டு வீரர்கள் வருவாங்க. இதனால நம்மளோட அந்நிய செலாவணி அதிகமாக கூடும், டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது அந்த வரவேற்பு இதெல்லாம் பிடிச்சி அதிகமான மக்கள் வந்து டூரிசத்துக்கு இங்கே வருவாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமே இருக்குது இந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு பின்னாடி. சரிங்களா, அதனால் பார்ப்போம் நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டாக சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதித்த நாடு ஆஸ்திரேலியா. இது திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க. ஆசியாவில் வந்து இந்தோனேஷியாவில் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, ஆசியாவில் இந்தோனேஷியாவில் 28லேருந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களோட கணக்குகளை படிப்படியாக முடக்கிறதுக்கான வேலை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஆசியாவில் எந்த நாடு இதுக்கு முன்னெடுத்திருக்காங்கன்னு கேட்டால் இந்தோனேஷியா. சரிங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25 முடிஞ்சா 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர். ஆக்சுவலாக மாற்றி பின்னடிச்சிட்டேன். 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங் இந்த நிதி ஆயோக் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. என்ன மறுசீரமைப்பு அப்படின்னா, தலைவர் ஒருத்தர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், 4 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் 5 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவராக அசோக் குமார் லாஹிரி அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா, அதாவது நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவர் வந்து எப்பயுமே பிரதமர் தான். புதிய துணைத் தலைவர் அசோக் குமார் லாஹிரி ப்ளஸ் 5 முழு நேர உறுப்பினர்கள். ரொம்ப முக்கியம், அவங்க பேர்லாம் இதை பாஸ் பண்ணிட்டு கூட எழுதிக்கங்க. பட் 5 முழு நேர உறுப்பினர்கள் பேர் நம்மளுக்கு தேவையில்லை, அது அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. பட் நம்மளுக்கு மெயினான இன்ஃபர்மேஷன், துணைத் தலைவர் மாறி இருக்காரு அசோக் குமார் லாஹிரி ப்ளஸ் 5 முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. சரியா, ரைட். இது கேட்கலாம், எத்தனை முழு நேர உறுப்பினர்கள்னு கேட்கலாம். 5 முழு நேர உறுப்பினர்கள். நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா 4ன்னு தான்ப்பா வரும். சரியா, ஆனால் 5 முழு நேர உறுப்பினர்கள் தான் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த மித்தோஸ் அப்படின்ற ஏஐ. சரிங்களா, மித்தோஸ் அப்படின்ற ஏஐ வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசே வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்துறது மூலயமா இந்திய மக்களோட கணக்குகள் வந்து நிறையா கொள்ளையடிக்கப்படுது, நிதி சார்ந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மித்தோஸ் அப்படின்ற ஏஐ. ஸோ யார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மித்தோஸ் அப்படின்ற ஏஐயை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசே அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே, அதாவது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 15 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 15 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழே 13,000 கோடிக்கு 68 லட்சம் பேர் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. சரியா, இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்தியாவில் 450 புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்தியாவோட முதல்
தனியார் ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் 1 ஏவப்பட போகுது. எந்த நிறுவனம் தயாரிச்சிருக்காங்கன்னா ஸ்கை ரூட் நிறுவனம். ரொம்ப முக்கியம், ஸ்கை ரூட் நிறுவனம் தெலுங்கானாவில் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் 1 அடுத்த ஆண்டு ஏவ போகிறாங்க. விக்ரம் 1 தனியார் ராக்கெட் வன்பொருள் ஏற்றி சென்றலாரி அடுத்த மாதம்னு நினைக்கிறேன். அது கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். சரிங்களா, நம்ம பார்ப்போம். ஆனால் முதல் தனியார் ராக்கெட் என்ன அப்படின்னா விக்ரம் 1 தான். எந்த நிறுவனம்னா ஸ்கை ரூட் நிறுவனம். சரிங்களா, இஸ்ரோக்கு மாற்றா ஒரு தனியார் நிறுவனம் ஃபஸ்ட்டு டைம் ராக்கெட்டை ஏவ போகிறாங்கப்பா. சரி, ரைட், ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. விளையாட்டு சார்ந்து இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் மறுபடியும் வன்சிகா சிராக்கு, சரிங்களா, கலப்பு இரட்டையர் இணையில் தங்கம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, துப்பாக்கி சுடுதலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்சிகா சிராக் எகிப்தில் நடைபெற்றுருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இதில்ப்பா. ஸோ அந்த இவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க கேட்பாங்க, மெயினாக எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம புதுசாக திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் வந்துட்டு தமிழுக்கான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எதெல்லாம் இருக்கோ அந்த கிளாஸஸ் வந்து போட போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 o'clock சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கிளாஸ் வந்து வந்துடும். திங்கள், புதன், வெள்ளி. சரிங்களாப்பா, அதை பார்த்து பயன்படுத்துவோம். நன்றி.